லைஃப் ஆஃப்டர் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட். வணக்கம் மக்களே, இன்னைக்கு டே 6 ஆஃப் பிகமிங் ரூட் பார்ன். வெற்றிகரமா இன்னைக்கும் காலையில 6:30 போல எந்திரிச்சிட்டு நம்ம ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தொடர்ந்து 5வது நாளா ஸ்ட்ரெச்சிங்கும் 4வது நாளா மெடிடேஷனும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டேன். இந்த கம்பேக் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் குட்டி குட்டியான ஆரம்பிச்ச ஹேபிட்ஸ்லாம் என் ரொட்டீன்ல ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த வகையில புதுசா ஒன்னு ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட உத்தரவு வாங்கணும். இந்த வாரம் எனக்கு டாக்டர் ரிவ்யூ இருக்கு, அதை பொறுத்து அந்த முடிவு எடுப்போம். அப்புறம் அப்படியே காலை உணவுக்கு ஓவர் நைட் ஓட்ஸை பதப்படுத்தி சாப்பிட்டு முடிக்கவும் நம்ம ஏரியால இருக்கிற ஓஜி ஃபாலோவர் ஒருத்தர் நானும் வீடியோல வரேன்னு சொன்னாரு. சரி குளிச்சுட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டு கறி வாங்குறதுக்கு கம்பெனி கூட்டு போயிட்டு ஒரு கம்பங்கூழ் வாங்கி கொடுத்துட்டு அவருக்கு 10th எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது, அதனால வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன். அப்புறம் கரெக்டா ஒரு 5 நிமிஷம் கேப்ல நம்ம நண்பரும் பேக்கரி கூப்பிட்டாரு. அவர் கூட ஒரு மீட்டிங் போட்டு உள்நாட்டு அரசியல் உலக அரசியல் எல்லாம் பேசிட்டு அப்புறம் கூடிய சீக்கிரம்னு சொல்ல முடியாது, எப்ப முடியுமோ அப்போ ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணலாங்கிற ஐடியால இருக்கேன். அதோட ஸ்டோரி டிஸ்கஷன் அப்புறம் அப்படியே வாழ்க்கை அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு மத்தியான புரோட்டீனுக்கு வாங்கின சிக்கனை குக் பண்ணிட்டு டக்குன்னு குளிச்சுட்டு வந்துட்டு ஹைலைட் வைப்ஸ் வச்சுட்டு கண்ணையும் பெட் வைப்ஸ் வச்சுட்டு ஃபேஸையும் கிளீன் பண்ணிட்டு மதிய உணவு முடிச்சுட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் ஈவினிங் போல எந்திரிச்சிட்டு ஒரு ஷார்ட் நாவல் படிக்க ஆரம்பிச்சேன். ஸ்டோரி ரொம்ப ஆர்வமா இருந்ததுல டைம் அப்படியே போயிடுச்சு. கையோட டின்னரை முடிச்சுட்டு பிரஷ் பண்ணிட்டு தூங்கறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இட்டாலியன் படிச்சேன். ஆனா இன்னைக்கு காலையில ஏர்லியா எந்திரிச்ச விளைவு தூக்க கலக்கத்துல எல்லா கேள்விக்கும் தப்பா ஆன்சர் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டு சர்க்கே மால் ஆயிட்டேன். வட்டா பாய்.